அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை தொழுது கொள்வது நமக்கு பெரிதாக கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கி. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொருவரும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போது அவர்கள் ஒரு பலிப்பீடத்தை கட்டுவார்கள். அந்த பலிப்பீடத்தில அவர்கள் தகன பலிகளை செலுத்துவார்கள். மிருகங்களையும் அங்கே கொண்டு வந்து அதில் பலி செலுத்தி தேவனுக்கு தகன பலியிட்டு தேவனை தொழுது கொள்ளுகிற வழக்கம் இருந்தது. அந்த தகன பலியிலிருந்து வருகிற புகையில வருகிற வாசனையை தேவன் முகர்ந்து கொள்வார் என்று பார்க்கிறோம். நோவாவோ கர்த்தருக்கு பலிப்பீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தி அவன் தேவனை தொழுது கொண்ட போது தேவன் அதை முகர்ந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த தகன பலியிலே இருந்து வருகிற வாசனையை தேவன் முகர்ந்து கொண்டார். இன்னைக்கும் அநேகர் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற போது சில வேளையில சாம்பிராணி எல்லாம் போட்டு அங்கே தேவனை தொழுது கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில இடங்களிலே பூசைகள் ஆராதனைகளிலே கொமிஞ்சான் என்று சொல்லக்கூடிய சாம்பிராணிகளை போட்டு அவர்கள் தூவ பீடங்களை வைத்து அப்படியே தூவம் காட்டி அவர்கள் பலி ஆராதனை செய்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் கவனிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்துல காயின் ஆபேல் என்ற 2 மனிதர்கள் தேவனுக்கு பலி செலுத்த போனார்கள். ஒருவனுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், இன்னொருவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. பலி என்பது முக்கியமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் கொடுக்கிற இல்லாவிட்டால் நம்முடைய மனநிலைகள் மிகவும் முக்கியமாக இருந்தது. காயின் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது நிலத்தின் கனிகளை செலுத்தினார். ஆனால் ஆபேலோ கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது காணிக்கை செலுத்தும் போது அங்கே மந்தைகளின் முதலீற்றான இல்லாவிட்டால் கொழுமையான செழுமையானதை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். 2 பேரும் பலி செலுத்தியிருந்தாலும் அவர்களுடைய பலிப்பிடங்களுடைய மனநிலைகள் வித்தியாசமாகவே இருந்திருக்கிறது. இந்த நாட்கள்ல நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது நாம் எதை பலி செலுத்துகிறோம் என்பது அல்ல, மனநிலை மிகவும் முக்கியமாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த மனநிலையிலே தான் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற ஆராதனை மிகவும் முக்கியமாயிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு செய்கிற துதிகள் ஸ்தோத்திரங்கள் தூவமாக நறுமணமாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் இன்னைக்கு முகர்ந்து கொள்ளுகிற வாசனை என்ன, தூவ பீடம் என்ன, இல்லாவிட்ட தூவ வர்க்கம் என்ன என்பதை நாம் பார்ப்போமாயிருந்தால் ஏசாயாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. ஒரு தூவ பீடத்திலிருந்து தூவ வர்க்கம் போட்டு அங்கே அதிலிருந்து வருகிற புகை, இல்லாவிட்டால் பலிப்பீடத்தில ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்தும் போது அதிலிருந்து வருகிற புகையின் வாசனையை அன்றைக்கு தேவன் முகர்ந்து கொண்டார். இன்றைக்கு தேவன் முகர்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையை, இல்லாவிட்டால் தேவன் முகர்ந்து கொள்ளுகிற பலி, தேவன் உகந்து கொள்ளுகிற தூவ வர்க்கம் என்ன என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல். ஆம், இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அநேகருக்கு இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயப்படுகிற பயம் இல்லை. இன்றைக்கு பேய் பிசாசுக்கு பயப்படுறாங்க, மந்திர சூனியங்களுக்கு பயப்படுறாங்க, அதிகாரங்களுக்கு பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கட்டளைக்கு பயப்படுகிறவர்கள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனையோ அவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன்தான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அங்கே இன்றைக்கு நமக்கு, அன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அநேகருக்கு இருந்தது, இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. அநேகருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இன்றைக்கு தேவனுக்கு உடைய வார்த்தையை கேட்டு பயப்படுகிற பயம் இல்லை, காட்டம் பண்ணுகிறதை பார்க்கிறோம்.
ஊழியக்காரனுக்கு எதிராக துணிகரமாக பேசுகிறதை பார்க்கிறோம், குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு மீரியாம் என்ற பெண் மோசைக்கு விரோதமாக பேசினார். அவனுடைய சொந்த சகோதரன் தான் மோசே. ஆனால் ஆண்டவர் மீரியாமை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேச நீங்கள் பயமில்லாமல் போனது என்ன என்று கேட்கிறார். இன்றைக்கு ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற கனம் பயப்படுகிறது இல்லை. அவர்கள் கர்த்தருடைய தூதர்கள். நாம் ஊழியர்கள் என்பதனால் நாம் எங்களை ஏதோ வணங்குங்கள் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய தூதர்களாக இருக்கிறார்கள். உண்மையாகவே உத்தமமாய் ஊழியம் செய்த தேவ பிள்ளைகள் பலர் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் அதுவே உங்களுக்கு உகந்த வாசனையாய் கர்த்தர் முகந்து கொள்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தை நிரப்பட்டு நான் கர்த்தருக்கு பயந்து வாழட்டும். ஜெபிப்போம்.